3 வாரங்களாக நாம் தேவனுடைய வார்த்தையை என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? நாம் பேசுகிற வார்த்தைகள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்தில கூட ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், நம்முடைய வாயை காத்துக்கொள்வது எப்படி? நம்முடைய வாய அல்லது நம்முடைய உதடை அல்லது நம்முடைய நாவை அல்லது நம்முடைய வாய்க்குள்ள என்ன இருக்கணும்னு? நாக்கு தான் சொல்ட்டேனே! உதடு தான் சொல்ட்டேனே! பல்ல காத்துக்கொள்வது எப்படி? பல்லுனால கூட பாவம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நற நறன்னு கடிப்பாங்க. பல்ல காத்துக்கொள்வது எப்படி? அல்லேலூயா! அது இல்ல. ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய வாயை காத்துக்கொள்வது எப்படி? அதுதான் இந்த நாள்ல செய்தியினுடைய தலைப்பே. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்த எடுங்க. டக்கு டக்கு நம்ம கடந்து போலாம். நேரம் ஆயிடுச்சு. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆ, ஆ. ஆ, ஆ. சொல்லுங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும், சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. கூடுமா? கூடாதா? கூடாது கிடையாது. கூடும். அல்லேலூயா! தேவனால் தான் எல்லாம் கூடும். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். இல்லன்னா நாவ அடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு. மற்ற வசனங்கள சொல்ல மாட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அப்போ நாவ என்ன பண்ணணுமா? அடக்கணும். ஸ்தோத்திரம். இந்த நாவ அடக்கக்கூடாதுன்றாருன்னா, அர்த்தம் என்னன்னா, மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நாவ அடக்குறத குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! மற்ற வசனங்கள்ல என்ன மற்ற வசனங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாவ அடக்கத்த குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12லிருந்து பார்த்தீங்க 12ஆம் வசனம் வரையிலும் பார்த்தீங்கன்னா, இந்த நாவு அடக்குறது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 7ஆம் வசனத்த நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும். அடக்கப்பட்டு பட்டதும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பாருங்க, அடக்கப்பட்டது உண்டு. அப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே அடங்குதுதான். நாம மட்டும் என்ன பண்ண முடியல மனுஷனால? அடக்கவே முடியல. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 14:23 வசனத்த படிச்சு பார்த்தீங்கன்னா, சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ பாருங்க, உதடுகளின் பேச்சோ எது தருமா? வறுமையை மட்டும் என்ன பண்ணும்? தரும். நம்ம பேசுறது பார்த்தீங்கன்னா, வறுமை மட்டும் தான் தரும். ஸ்தோத்திரம். அநேக நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? நெறைய பேசி, பேசி, பேசி எத வர வச்சுக்கிறோம்? வாய்மையா? ஆமா. வறுமைய தரும். அப்ப நம்ம பேசுற பேச்சு நெறைய நேரத்துல அது இது கஷ்டம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு நம்ம என்ன பண்றோம்? நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம பேச்சு என்ன பண்றது இல்ல? மறந்துறதே இல்ல. ஸ்தோத்திரம். இந்த பேச்சினால் தான் என்ன பண்ணுதுன்னா, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2, 3 வசனத்த படிக்கிறேன். "நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்பொழுது என் மகனே, உன்னை சிநேகிதனுடைய கையில் அகப்பட்டுக் கொண்டபடியால்
நீ உன்னை என்ன பண்ணுங்கள்? தப்பிவித்துக் கொள்ள ஒண்ணு செய். பாருங்க, உன் வாய்மொழிகளால் சிக்கு உண்டாய். உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டா. அநேக நேரத்துல பிரச்சனையில மாட்டிக்கிறது எது? வாய் தான். என்ன பண்ணுது? ஆமா. ஸ்தோத்திரம். சிக்க விடுறது. சிக்கி வைக்குது. பிடிச்சிடுறான் நம்மள. அதனால அருமையானவர்களே, இந்த வாய நம்ம என்ன பண்ணணும்? அதுதான் முக்கியம். இந்த வாய காத்துக்கணும். இந்த உதட காத்துக்கணும். இந்த நாக்க காத்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் இப்போ முக்கியம். அதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். வாய் என்ன பண்ணணும்? ஆமா. ஸ்தோத்திரம். நெறைய இடத்துல நம்ம பிரச்சனை வரும்போது சொல்லுவாங்க, "இவனுக்கு வாய் தானுங்க. நோரு என்ன பண்ணல? சரியில்ல. வாய் சரியில்ல. அதனால தான் என்ன பண்றான்? வாங்கிக்கின்னு வரான்." சொல்லும் பார்த்தீங்களா? வாய் சரியில்லாதவங்க அநேக இடத்துல வாங்கி கட்டிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சரி. அதனால 5 காரியத்த நான் டக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த வாய அடக்க நம்ம என்ன பண்ணணும்? பிரைஸ் தி லார்ட். வாய அடக்க நம்ம என்ன செய்யணும்? பிரைஸ் தி லார்ட். முதலாவது வாய அடக்க என்ன பண்ணணுமா? விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுடு. ஆமென். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். சண்டை ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா, சண்டை ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குமா? மதகு திறக்கிற மதகுன்னா என்னதுங்க? டேம். புயல் ஏரி பாத்தீங்கன்னா, நெறஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவான்? திறந்து விட்டுருவான். அது என்ன பண்ணும்னு சொன்னா, திறந்த உடனே அப்படியே என்ன பண்ணும்? பயங்கர ஸ்பீடா வந்து அடிக்கும். பயங்கர ஸ்பீடா கிரியை செய்யும். பயங்கரமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த விவாதம் சண்டையின் ஆரம்பம் என்ன பண்ணுது? ஆரம்பிக்கும் போதே பயங்கரமா இருக்கும். அத அடக்கவே என்ன பண்ண முடியாது. எப்பவுமே பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தான் சண்டையே இருக்கும். இல்லாத கொடுமைலாம் அப்பதான் நடக்கும். இங்க வந்து துதிக்காதபடி செய்வான் பிசாசு. ஆ பாரு கரெக்ட்டா? அப்படிதானே? 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 அப்படிதானே சிஸ்டர்? பாரு எவ்வளோ வெளிப்பாடு பாரு எனக்கு. அப்படிதானே? அப்படிதான் அப்படியா? அதெல்லாம் இல்லல்ல. அ அப்படியா? ஐயோ! சரி எதுவுமே கிடையாது. சரி ஓகே. ஏன் நெறைய கூடுமானவர்லாம் என்ன பண்ணுது? ஆ இந்த பிரச்சனை தான் வரும். சபைக்கு வரும்போது தான் பிரச்சனை வரும். ஸ்தோத்திரம். ஆனா என்ன பண்ணணும்னா, சண்டையின் ஆரம்பம் என்ன பண்ணுது? ஆமா. மதகை திறந்து விடுவது போல இருக்கு. அதனால தான் அந்த அப்பதான் சொல்றாரு, விவாதம் எழும்பும் முன் அத என்ன பண்ணிக்க? ஆமா. சண்டையில வருதுல்ல, அந்த தண்ணி ஃபோர்ஸா வருது பாரு. அத நிறுத்திக்கோ. விவாதத்த நிறுத்திடு. அல்லேலூயா! அந்த நேரத்துல ஏற்படுகிற அந்த பேச்சு நிறுத்திட்டீன்னா, ஸ்தோத்திரம் அந்த இடத்துல டேம் என்ன பண்ணுவாங்க? குளோஸ் பண்ண மாரி. எந்த பாதிப்பும் இருக்காது. எந்த வார்த்தையும் வராது. எந்த சண்டையும் வராது. நீதிமொழிகள் 18:6 படிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் என்ன சொல்லுது? மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும். அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். பாருங்க நல்லா பார்த்தீங்கன்னா, பிரச்சனை அப்படியே உள்ள நுழைஞ்சு பேசி, நீ பேச, நான் பேச, நான் பேச, நீ பேச. நீ என்ன பேசுற? நான் ஒண்ணு பேசட்டா? 3 பேருக்குள்ள, 4 பேருக்குள்ள. இவங்க பேசி முடிச்ச உடனே இவங்கக்குள்ள நுழைவாங்க. நல்லா அடங்குன மாரி இருக்கு. அப்பதான் இன்னொன்னுக்குள்ள தூண்டி விடும். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? எழும்பும் முன்னே விட்டுடணும். என்ன பண்ணணுமா? ஆமா. ஸ்தோத்திரம். எனக்கு வந்து இந்த வார்த்தைய படிச்ச உடனே ஒரு ஆள் தான் ஞாபகம் வந்தாரு எனக்கு. யார் தெரியுமா?
அல்லேலூயா! ஆபிரகாம் பாருங்க 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்த படிங்க. ஆபிராமுடைய மந்த மேய்ப்பருக்கும், லோத்தனுடைய மந்த மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் ம். பாருங்க ஸ்தோத்திரம். ஆபிரகாம் மந்த மேய்ப்பருக்கும், லோத்தின் மந்த மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிடுச்சாம். உண்டான உடனே ஆபிரகாம் என்ன ஆயிட்டாரு? உஷாராயிட்டாரு. இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிறானுங்க? இந்த மெய்ப்பனும், அந்த மெய்ப்பனும் சண்டை போட்டுக்கிறானுங்க. இப்ப யார்கிட்ட வரப்போது சண்டை? எனக்கு என் தம்பி பையனுக்கும் வரப்போகுது சண்டை. இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? அத ஆஃப் பண்ணணும். இந்த மதக என்ன பண்ணணும்? குளோஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? குளோஸ் பண்ணணும். இந்த மதக குளோஸ் பண்ணணும். எந்த மதக? வாயாகிய மதக குளோஸ் பண்ணணும். பார்த்தாரு, இவனுங்க அடிச்சுக்கிறானுங்க. இப்ப எப்படி அது அப்படியே எங்க வரப்போது? என்கிட்ட வரப்போது. எங்க அண்ணன் பையன், தம்பி பையன்கிட்ட வரப்போது. எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வரப்போது இது. ஆயினால இந்த மதக என்ன பண்ணணும்? கட் பண்ணணும். அப்படிதான் சொல்றாரு 8ஆம் வசனத்துல. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். அல்லேலூயா! உடனே அணை போட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் ஆபிரகாம். என்னது? ஆமா. உடனே அணை. ஸ்தோத்திரம். கண்டுபிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல பாருங்க. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த இடத்து இது என்ன பண்ண போது? பெரிய பிரச்சனையா வரப்போது. நம்ம என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனைய உடனே அமுத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, உடனே என்ன பண்ணாரு? அந்த பிரச்சனைய அமச்சுட்டார். விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. வாக்குவாதம் வருது. ஸ்தோத்திரம். அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு சில மதகுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பெரிய மதகுகள் 2 இருக்கு. 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் வாயை திறக்கக்கூடாது. அநேக நேரத்துல உறவுகள் பிரிய காரணம் வார்த்தைகள். உறவுகள் பிரிய காரணம், அன்னைக்கு எனக்கு இந்த வார்த்தை சொல்லிட்டான்பா. அத மன்னிச்சு விட்டுட்டு போறது கிடையாது. அன்னைக்கு அந்த வார்த்தை சொல்லிட்டான். எப்படி சொல்லுவான்? இன்னைக்கு இந்த வார்த்தை இப்படி சொல்லிட்டான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா, ஸ்தோத்திரம், உறவுகள் நீடிக்காது. மறந்து மன்னிச்சுட்டு போய்க்கிட்டே இருக்கணும். அப்படி போம்போது என்ன ஆகும் தெரியுமா? நமக்கு சமாதானமா இருப்போம். அவன் பாட்டுக்குன்னு என்ன பண்ணுவான்? வயித்தெரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அத குறிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே போக்கூடாது. அங்க தான் என்ன பண்ணணும்? ஏன் எனக்கு சொன்னான்? ஏன் உன் மதக திறந்தான்? எப்படி அந்த வார்த்தை வரலாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, மனநோவு தான் நமக்கு வரும். பிரைஸ் தி லார்ட். ஆமா. பாருங்க, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 20 26ஆம் அதிகாரம் 16லிருந்து 22 வசனத்த நீங்க படிச்சீங்கன்னா, 16, 17 வசனத்த நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க ஈசாக்கோடு என்ன பண்றாங்க? அந்த தேசத்தார் வாக்குவாதம் பண்றாங்க. இது எங்களுடையது. நீ வேற அங்க போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈசாக்கு என்ன பண்றாரு? வாக்குவாதம் பண்ணவே இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எழும்பும் முன்ன விட்டான். எப்போ நமக்கு காரியம் வாய்க்குதோ, அப்ப என்ன பண்ணிக்கலாம்? பார்த்துக்கலாம். இப்ப என்ன பண்ணிக்கலாம்? அமைதியா போயிடலாம். ஏசேக்கு ஆண்ட வரான், சித்ராம் ஆண்ட வரான். எல்லா இடத்திலும் வாக்குவாதம் பண்றானுங்க. எந்த இடத்துல வாய் திறக்கவே இல்ல. கொலைக்கிற நாயி சொல்லுங்க. கொலைக்கிற நாயி கடிக்காது. ஸ்தோத்திரம். எப்பயுமே நம்ம நெனச்சுக்கணும். நம்ம மலடா. நம்ம என்ன பண்ணோம்? எதிர்க்க பண்றது என்னது? சொல்லுங்க. மலைய பார்த்து நாய் கொலைக்கிற மாரி கொலைச்சிட்டு போட்டும். ஆமென். எங்க சொல்ல வந்தேன்? இவன் என்ன பண்ணிட்டான்னா, அப்படியே நீ எப்படின்னா பண்ணிக்கோ.
ஒண்ணு தடுத்து நிக்கிறேன். நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு கர்த்தர் ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார். ரெகொபோத் வந்தது. பழுகும்படியான இடத்தை உண்டாக்கி கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே! இந்த ரெகொபோத் எதனால அந்த ரெகொபோத் எப்படி கிடைத்தது என்று சொன்னால், இந்த மனுஷன் தன் வாயை மதகை திறந்து விடாமல் தன்னை காத்துக் கொண்டதினால் தான். ஆமாம், ஆமாம் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா! இது உங்களுக்கு மாத்திரம் இல்ல, எனக்கும் எல்லாருக்குமான ஒன்று. பிரைஸ் லார்ட். அப்போ முதல்ல என்ன பண்ணா, விவாதம் எழும்பும் முன்னே அத விட்டுட்டா நம்முடைய வாய என்ன பண்ணலாம்? வாய காத்துக்கலாம். அந்த இடத்துல நாம யாருக்கும் பிரச்சனை இல்லாம இருந்துடலாம். குடும்பத்துல பிரச்சனை இருக்காது. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதேபோல விட்டு குடுத்து போறாங்கன்னு வைங்களேன், அவங்கள போட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது? வாயாடி மாரி, வாயாட மாரி என்ன பண்ணக்கூடாது? வா வா வான்னு கொலைச்சுட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. விட்டு குடுத்து போறாங்களா? இதுதான் சாக்கு, நீ விட்டு குடுத்து போயிடணும். அந்த இடத்துல போய் நீ அவங்க தான் ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லி விட்டு குடுக்காம நீ பேசிக்கிட்டே இருந்தேன்னு வையேன், திரும்பி 4 சாத்து தான். பிரச்சனை வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டக்குன்னு அந்த இடத்துல என்ன பண்ணணும்? சட்டுன்னு போயிடணும், திரும்பிடணும். அத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இவன் ஏமாந்துட்டான், இவன் பண்ணிக்கின்னே இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? டக்குன்னு அந்த இடத்துல வாக்குவாதம் நிக்குதா, அத்தோட அந்த இடத்த டக்குன்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இதான் சாக்குன்னு சொல்லிட்டு. இதான் தீர்வுன்னு சொல்லி டக்குன்னு போயிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மதக மூடணும். சொல்லுங்க. மதக ஏதோ ரொம்ப ஸ்பீடா வரும்போது என்ன பண்ணிக்கணும்? தெரிஞ்சுக்கணும். மதகு ஓவரா திறந்துட்டோம். ஊருக்கு ஆபத்து, உலகத்துக்கு ஆபத்து. நம்முடைய வீடு என்ன பண்ணிடும்? முழுகிடும். பொருள் இருக்குல்ல, திறந்து விட்டான்னா அவன் எல்லாத்தையும் அப்படியே மணல் எல்லாம் முழுகி அப்படியே என்ன பண்ணும்? எற்கிஞ்செரிக்கும் வரும். கோடிங்க இருக்கும். பக்கம் தானே. ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஒரு அல்லேலூயா. 2வது ஃபர்ஸ்ட் என்னது? விவாதம் எழும்பும் முன்ன விட்டுடணும். 2வது என்னன்னா, நூ 141ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். பாடுனோம் இல்லையா? என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளும் ஐயா. என் வாய்க்கு பாட மாட்டீங்களா? காத்து கொள்ளும் ஐயா. தீயன எதையுமே நான் நாட விடாதையும் உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும். தூபம் போலின் ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பலி போலென் கைகளை உயர்த்தினேன் ஐயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தாவீது ஜெபிக்கிறாரு. தாவீது தான் அந்த சங்கீதத்தை எழுதுறாரு. அல்லேலூயா. ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே. இவ்வளவு அருமையான ஜெபம்ல. ஜெபிச்சிருக்கிறோமா நாம? அருமையானவர்களே, இதுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோமா? கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு ஜெபம். பிரைஸ் தி லார்ட். காவல் வைங்க ஆண்டவரே. ஆனா இது உண்மையானுமே அருமையான ஜெப குறிப்புப்பா. நாம என்ன பண்றோம்? எனக்கு தேவைகள் இல்ல, எனக்கு அது இல்ல, இது இல்ல.
எத்தனையோ பிரச்சனைகளுக்காக நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஜெபிக்கிறோம். ஆனா இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிறோமா? ஜெபமே இல்ல. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அன்றாட ஜெபத்துல அன்றாட ஜெபத்துல ஸ்தோத்திரம். ஒரு ஜெப குறிப்பாவே வச்சுக்கங்க. ஒரு ஜெப குறிப்பாவே வைங்க. ஏசப்பா, என் வாய காப்பாத்துங்கப்பா. ஐயய்யோ! இதுல இருந்து வர்றது பயங்கரமா இருக்குப்பா. ஏன்னா இத அடக்கவே முடியலப்பா. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா! அதனால தான் நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஸ்தோத்திரம். என்ன பண்றாரு? அல்லேலூயா! பாருங்க. தாவீதுடைய மகன் இதுக்காக ஜெபிக்கிறார். பாருங்க. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7, 8 வசனத்த படிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7, 8. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் மரிக்கும் அளவும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தைரியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. ஜெபம் பண்றாரு. யார் ஜெபம் பண்றது? தாவீதினுடைய மகன் சாலமோன் ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறாரு? மாயையும் பொய் வசனத்தையும் எனக்கு தூரப்படுத்தும். வாய் காத்துறதுக்காக ஜெபிக்கிறார். அல்லேலூயா! ஜெபம் பண்ணுங்க. அதான் சொல்றேனே, நம்மளாலயே அத அடக்க முடியாது. சொல்ட்டார்ல யாக்கோபு, "இது அடங்காத பிடாரி." இந்த வாய்க்கு யார ஒப்பிடலாம்? ஆண ஒப்பிடலாமா? பொண்ண ஒப்பிடலாமா? பாஸ்டர், பெண்ணே பெண்ணுச்சுன்னு சொல்றாங்க. ஆ ப பெண்ணு அல்லேலூயா! அது உங்களுக்கே தெரியுது இல்லையா? அல்லேலூயா! அப்ப பாருங்க, சொல்றாரு, "ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க? பொய் வசனிப்பையும்." ஆண்டவரே வீணா போய் பேசக்கூடாது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். அது 9ஆம் வசனத்த படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு தரித்திரத்தினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அல்லேலூயா! பாருங்க, ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யார் என்று மறுதலியாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. என்னது? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. என் வாய்க்கு காவல் வைங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். என் வாய்க்கு காவல் வைங்கப்பா. சொல்லுங்க. ஹல்லேலூயா! ஆமா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்ட்ட இதுக்கு ஜெபிங்க. நெறைய பிரச்சனைல மாட்டிக்கொள்ள மாட்டோம். எல்லாம் வெளியரங்கமா பேசுறோம்ன்னு சொல்லிட்டு, நான் யார் தெரியுமா? வெளியரங்கமான ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாய் வச்சு உளறி பிரச்சனைய மாட்டிப்போம். என்னது? நான் யார் தெரியுமா? வெளியரங்கமான ஆள். என் இருதயத்துல உள்ளதெல்லாம் வெளிப்படுத்தினா, அல்லேலூயா! அதனால அடக்க கத்துக்கணும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஏதோ எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவாங்க. இல்லாது, பொல்லாது, வந்தது, போனது, நடந்தது, நடக்காது, அது இது எல்லாத்தையும் சொல்லுவான். சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, என் வாயினால அநேக நேரத்துல நான் ஒரு சில நேரங்கள்ல நாம என்ன பண்ணுவோம்னா, ஸ்தோத்திரம் ஒரு சில காரியங்கள சொல்லுவோம். இந்த ஸ்தோத்திரம் அத நம்மனா செய்ய முடியாம போகும். அதனால என்ன பண்ணணும் தெரியுமா? ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2, 3 வசனத்த நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, சொல்றாரு, "நீ தேவாலயத்துக்கு போம்போது என்ன பண்ணிக்க? தேவ சமூகத்தில் துணிகரமாய் பேசாமல், உன் வாயினால் பேசாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு." ஆண்டவரே நான் என்ன பண்ணக்கூடாது? மனம் பதறி பேசக்கூடாதப்பா. மனம் பதறி பேசுறதுன்னா என்ன அர்த்தம்? யாரு மனம் பதறி பேசுனது? ஆ? மனம் பதறி பேசுனது யாரு? ஆ சரி விட்டுரு. பிரைஸ் தி லார்ட்.
அடுத்தது பாருங்க 3ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, என்னது? சரி. அப்போ பாருங்க. ஆ வேணாம், வேணாம். பாருங்க சொல்லப்பட்டிருக்கு. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல, வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம். நீங்க பேசிக்கிட்டே இருந்தா உங்க வாய் பார்த்தீங்கன்னா, சத்தமா இருக்கும். என்ன என்ன இருக்கும்? சத்தம் போடும். ஒரு அல்லேலூயா! அப்போ முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, எதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா, ஆண்டவரே நான் என்ன பண்ணக்கூடாது? துணிகரமா சொல்லுங்க. துணிகரமா பேசக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? துணிகரமா பேசாம என்ன காத்துங்க ராஜா. கேளுங்க. ஆண்டவரே என்னை துணிகரமா பேசாதபடி காத்துக்குங்க. அல்லேலூயா! அல்லேலூயா! 1 தீமோத்தேயு 6:20 படிச்சு பார்த்தீங்கன்னா, வீணான வார்த்தை பேசாதபடி ஆண்டவரே என்னை காத்துக்குங்கப்பா. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? வீணான வார்த்தைகள். அந்த வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 6:20. ஆ, ஆ, ம், ஆ, ஆ. போதுமா? சீர்கேடான வீண் பேச்ச பேசாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எப்படி? ஒரு 3 ஜெப குறிப்பு. ஆண்டவரே முதல்ல என்ன பண்ணாதீங்க? துணிகரமா பேசாத காத்துக்குங்க. மனம் பதறி பேசாம காத்துக்குங்க ஆண்டவரே. 2வது வீணான வார்த்தைகள பேசாதபடி காத்துங்க ஆண்டவரே. அதே 1ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ம், ம். ஆ. பாருங்க ஸ்தோத்திரம் யாக்கோபு 3:5 சொல்லுகிறது, இந்த வாய் பெருமையானவைகளை பேசுமாம். என்ன பண்ணுதாம்? பெருமையான வார்த்தை பேசாம காத்துக்குங்க ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். பெருமையான வார்த்தைகளை பேசாதீங்க. பேசாத உதவி செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜெபமாவே இருக்கட்டுமே! இல்ல? ஒரு ஜெபம். தாவீதைப் போல ஆண்டவரே, அவருடைய மகனைப் போல ஆண்டவரே நான் வீணா என்ன பண்ணக்கூடாது. அவங்கள போல நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அருமையான நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் வீணான வார்த்தை பேசி பிரச்சனையில மாட்டிக்கொள்ளக் கூடாதப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. கிருபை தாரும். காலையிலேயே அதுக்காக ஜெபிச்சிடுங்க. ஒரு ஜெப குறிப்பு வைங்க. இன்னைக்கு சோறு இல்ல, மோர் இல்ல, தண்ணி இல்ல. அதெல்லாம் ஒரு ஜெப குறிப்பா இருக்கக்கூடாது. இத முதல்ல வைங்க. அல்லேலூயா! 3வது காரியம் பாருங்க. சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 3வது வசனம். ஆச்சு. நீர் என் இருதயத்தை எடுத்து படிக்க மாட்றீங்க. என்னதான் ஆச்சு? ஆ. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, ராக்காலத்தில் அதை விசாரித்து, என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா! 3வது என்ன தெரியுமா? இது மிக முக்கியம். ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்றது நம்ம தேவனிடத்துல கிருபை கேட்கிறோம். அதே நேரத்துல ஆண்டவர் கிருபை படம் கொடுக்கும்போது, நம்ம என்ன பண்ணணும்? தீர்மானம் பண்ணணும். இனி நான் என்ன பண்ண மாட்டேன். ஆண்டவரே என் வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினேன். என் இருதயத்தை பரிசோதித்து, ராக்காலத்தில் அதை விசாரித்து, என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். காரணம் என்ன? அந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தை, இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்கு? சூப்பரா அருமையா இருக்கு. ஏன்னா காரணம் என்னன்னா, என் இருதயம் சுத்தமா இருக்க, பரிசோதித்து பார்த்து, அதுல நல்லா இருக்க காரணம், நீ பார்க்கும்போது ஒண்ணும் இல்லையே. காரணம் என்ன தெரியுமா? என் வாய் ரொம்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மீறல. சொல்லுங்க பார்க்கலாம். மீறாம என்ன பண்ணணும்? தீர்மானம் பண்ணணும்பா. என்ன பண்ணணும்? இது உங்களுக்கு கட்டுக்கதைக்காக இத நான் சொல்லல. கர்த்தருடைய வார்த்தையா நான் உனக்கு சொல்றேன்.
போய் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? அவஸ்தைப்படக்கூடாது. அநேக நேரத்துல சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறோம்? அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, தீர்மானம் பண்ணணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. இந்த நீங்க சும்மா தீர்மானம் பண்ணாமயே என்ன பண்ணக்கூடாது? தீர்மானம் பண்ணாம ஜெபிக்க கூடாது. அல்லது ஜெபிச்சுட்டு தீர்மானம் பண்ணணும். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அநேக நேரத்துல தீர்மானம் பண்ணாமலே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். பெருமையானதை பேசாதபடி, வீணான காரியத்தை பேசாதபடி, வம்பான வார்த்தைகள் பேசாதபடி எனக்கு உதவி செய்யுங்கப்பா, அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது இருக்கட்டும். அதே நேரத்துல ஆண்டவரே இந்த நாள் முதல் கொண்டு, இந்த நிமிடம் முதற்கொண்டு, இந்த சூழ்நிலை முதற்கொண்டு ராஜா, நான் என் வாய் மீறாதபடி தீர்மானம் பண்றேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு விசுவாசி தான். ஏன் வருது எனக்கு? போனதும் என்ன பண்றேன்? தூண்டி விடுறான் பாரு பிசாசு இல்ல? போனதும் ஒரு கை பார்க்குறேன் பாரு. பிரசங்கம் கேட்கும்போதே தூண்டி விட்டுருவான். பார்த்துருக்கீங்களா நீங்க? நல்ல பிரசங்கத்த கேட்டுனே இருப்பீங்க. அந்த பிரசங்கத்திலேயே அப்படியே என்ன பண்ணுவான்னா, செயல்படாதபடி தூண்டி விட்டுருவான். அல்லேலூயா. காரணம் என்ன? அந்த வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? உள்ள போக்கூடாது. இருதயத்துக்குள்ள போக்கூடாது. அல்லேலூயா. நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா, தீர்மானம் பண்ணாதான் அதுல தேவன் உனக்கு உதவி செய்வார். உனக்கு தயை பாராட்டுவார். தானியேல் 1ஆம் அதிகாரம் 7, 8 வசனத்த படிச்சு பார்த்தீங்கன்னா, படிக்காதீங்க நான் சொல்றேன். தானியேல் அந்த ஆகாரத்த புசிக்க கூடாது என்று என்ன பண்ணான்? தன்னை தீட்டுப்படுத்தால் ஆகாது என்று தீர்மானம் பண்ண உடனே, அங்க இருந்த அதிகாரியுடைய கண்களிலே தானியேலுக்கு தயை கிடைக்கும்படி செய்றார். நீங்க தீர்மானம் பண்ணாம என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளும் ஐயா. 336 நாள் பாடுனாலும் சரி, அந்த வாய் மீறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த வாய் மீறாதபடி தீர்மானம் பண்றேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனேன்னு சொல்லி கேளுங்க. தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உனக்கு ஒத்தாசை பண்ணுவார். சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவார். சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அதுதான் நான் பார்த்தேன் இல்லையா? 38ஆம் அதிகாரத்துல, சங்கீதம் 38ஆம் அதிகாரத்துல 13, 14 எப்படி தாவீது அப்படி இருக்க முடிஞ்சது? அ. நானும் செவிடனைப் போல கேளாதவனாகவும், ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவன் ஆ இருக்கிற பாருங்க இந்த கிருபை தாவீதுக்கு எப்படி வந்ததுன்னா, சும்மா வரல. தீர்மானம் பண்ணாரு. தீர்மானம் பண்ணாம நம்முடைய வாய அடக்க முடியாதப்பா. அருமையானவர்களே நல்லா கவனிங்க. அல்லேலூயா. ஊமையனைப் போல இருக்கிறாராம். செவிடனைப் போல இருக்கிறாராம். கேளாதவன் போல இருக்கிறாராம். அல்லேலூயா. தன் வாயின் மறு உத்தரவு சொல்லாதவன் போல இருக்கிறாராம். அதே 39ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் படிச்சோம் இல்லையா? 1ஆம் வசனத்துல, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளைக் காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்குமட்டும், என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன். ஓ ஹல்லேலூயா. நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன். நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அதுக்கு காரணம் யாரு? என்னதுங்க? தீர்மானங்க. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? தீர்மானம். தீர்மானம். திருமணம் இல்ல. தீர்மானம். திருமணம் பண்ணா தான் நெறைய பேருக்கு என்ன வரும்? பிரச்சனையே வரும். பார்த்துருக்கீங்களா? அங்க தான் என்ன வரும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4வது காரியத்த பாருங்க. ஸ்தோத்திரம். எடுங்க பார்க்கலாம். 4வது காரியம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எல்லாம் எடுங்க, எல்லாரும் எடுங்க. அந்த பக்கம் படிங்க. எடுத்து படிங்க. நீதிமொழிகள் 12, 25. மனுஷனுடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும். நல்வார்த்தையோ, சொல்லுங்க பார்க்கலாம். நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். என்னது? மனுஷனுடைய இருதயத்துள்ள கவலை அவன என்ன பண்ணுமா? ஒடுக்கும். அவன என்ன பண்ணிடும்? ஒடுக்கிடும். பிரைஸ் தி லார்ட். அவன் எப்படி சொல்லலாம்? எந்த ஒரு முன்னேற்றம் அடையாதபடிக்கு என்ன பண்ணுனா, அந்த வார்த்தைக மன் ம் கவலை என்ன பண்ணும்னா, அவன ஒடுக்கிடும். அவன் நம்பிக்கைய ஒடுக்கிடும். ஸ்தோத்திரம். அவன் செயல்கள ஒடுக்கிடும். அவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடையாதபடிக்கு அவன என்ன பண்ணும்? முடக்கி வச்சிடும். ஆனா, இந்த நல்ல வார்த்தை இருக்குல்ல, அவன மகிழ்ச்சி ஆக்கிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாஸ்டர், நீங்க நாக்க அடக்கத்தானே சொன்னீங்க. இப்ப பேச்ச குறிச்சு பேசின்னுக்கிறீங்களே. ஒண்ணும் கிடையாது. இந்த மாரி வார்த்தைகள நீங்க பேசுனீங்கன்னா, உங்களுக்கு புகழ்ச்சி தான் வரும் தவிர, இகழ்ச்சி என்ன பண்ணாது? வரவே வராது. இந்த மாரி வார்த்தைகள பேசுனீங்கன்னா, உங்களுக்கு என்ன வராது? நஷ்டமே வராது. என்ன வராது? நஷ்டமும் வராது, கஷ்டமும் வராது. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஒரு ஆளு கஷ்டத்துல இருக்கிறான். கஷ்டத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட போன உடனே ஸ்தோத்திரம். "ஐயய்யோ! இவ்வளோ பிரச்சனையா? ஐயய்யோ! இந்த பிரச்சனை இப்படி போகும்பா தெரியுமா? இந்த பிரச்சனை அப்படி போகும் தெரியுமா உனக்கு? கடைசியா அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க. இது பிரச்சனை தெரியுமா?" பாவம் இங்க இருக்கிறவன் கூட என்ன ஆயிடுவான்? நொந்து போயிடுவான். இருக்கிற கொஞ்சம் 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 நம்பிக்கை கூட என்ன பண்ணிடும்? அற்று போயிடும். நல்லா கொஞ்சம் உட்கார்ந்துன்னு இருப்பான். நீ போய் பேசின உடனே ஸ்தோத்திரம் என்ன ஆகும் தெரியுமா? அவன் படுத்த படுக்கை ஆயிடும். என்னது? படுத்த படுத்த படுக்கை ஆயிடுவான். பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாய் திறந்தாலுமே மற்றவங்களுக்கு நம்பிக்கை என்ன பண்றோம்? யோபுடைய நண்பர்கள் யோபுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? என்ன பேசியிருக்கணும்? ஆமா, அவன் நம்பிக்கை காத்துல பறக்க விட்டாங்கன்னு யோபே சொல்றார். நம்பிக்கையா? அவன நம்பிக்கைப்படுத்தி, அவன் நல்லவன், உன் புண்ணெல்லாம் ஆறும், உனக்கு திரும்ப நல்லது நடக்கும். இதெல்லாம் சொல்ல வேண்டிய நல்ல வார்த்தைகள சொல்ல வேண்டியவன், சொல்லவனுங்க என்ன தெரியுமா சொல்ட்டானுங்க? "நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட. நீ எங்ககிட்ட நல்லவன் மாரி இருந்துட்டு, நீ என்ன பண்ணிட்ட? தப்பு பண்ணிட்ட. நல்லவன் கிடையாது நீ. நீ நீதிமான்னு நெனச்சேன். நீதிமானுக்கெல்லாம் இப்படி சம்பவிக்காது. நீதிமானுக்கெல்லாம் இப்படி சம்பவிக்காதுன்னு" சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தர் சித்தமானா அப்புறம் நம்ம அத பேசுவோம். அல்லேலூயா! நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? பாருங்க. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 25, 23 படிங்க. 25, என்னம்மா? வடகாற்று மழையையும் புறங்கூறுகிற ஆ 25, 23. அல்லேலூயா! 25, 23 இல்லையா? ஆ, ஆ. சரி அது இல்ல. ஸ்தோத்திரம். நீங்க எபேசியர் ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால், அதையே கேட்கிறவர்களுக்கு
பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. எதை பேசணுமா? எதை பேசணுமா? நல்ல வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வார்த்தை பேசணும்? நல்ல வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ அருமையானவர்களே, அந்த வசனத்தை நான் தேடுறேன். திடீர்னு அந்த வசனத்தை தான் இவ்வளவு நாள் நான் எடுத்திருந்தேன். சரி, நான் அப்புறம் சாயங்காலம் சொல்றேன் கர்த்தர் சித்தமானா. அப்ப பாருங்க அருமையானவர்களே, நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. என்ன வார்த்தை பேசக்கூடாது? கெட்ட வார்த்தைன்னா என்ன? கெட்ட வார்த்தைன்னா என்ன? மனதா? நல்ல வார்த்தைக்கு நல்ல வார்த்தைக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது எல்லாமே என்னது? கெட்ட வார்த்தை தான். நான் அப்படி அசிங்க அசிங்கமா திட்டுவேன். பாருயா, பார்க்கிறியா? அப்படின்னு சொல்றது கிடையாது. அது கிடையாது கெட்ட வார்த்தை. அது இல்ல. நாம ஒரு மனுஷனுடைய நம்பிக்கையை இழக்க பண்றோம் பாரு. ஒரு மனுஷனுக்கு அவிசுவாசத்த தூண்டுறோம் பாருங்க. ஒரு மனுஷனை ஏளனமா பேசுறோம் பாருங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய நம்பிக்கையை கெடுக்கிறோம். மகிழ்ச்சியை கெடுக்கிற வார்த்தைகள் பேசுறோம் பாருங்க. அதுதான் கெட்ட வார்த்தை. என்ன வார்த்தை? ஆமா, கெட்ட வார்த்தை. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகள நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. ஹல்லேலூயா. கடைசியா நான் ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். அந்த வசனத்த தேடுறேன். கடைசி. அல்லேலூயா. ஆ கடைசியான ஒரு வார்த்தை. ஞானமா பேசுங்க. சொல்லுங்க என்னதுங்க? ஞானமா. சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பேசணுமா? ஞானம், ஞானம், ஞானம். சொல்லுங்க பார்க்கலாம். அஞ்ஞானம் கிடையாது. ஞானமா. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தன் வாயை ஞானம் விளங்கத் திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவில் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? விவாதம், வாக்குவாதம் வரதுக்கு முன்னே என்ன பண்ணிக்காத? விட்டுடுங்க. 2வது என் வாய்க்கு காவல் வை. அது என்னது அது? ஜெபம், ஜெபம். சொல்லுங்க ஜெபம் பண்ணணும். 3வது என்ன பண்ணணும்? தீர்மானம் பண்ணணும். சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாய அடக்கணும்னு சொன்னா, நம்முடைய நாக்க அடக்கணும்னா, நம்முடைய உதட அடக்கணும்னா, நம்முடைய பல்ல அடக்கணும்னா என்ன பண்ணணும்? தீர்மானம் பண்ணணும். கடைசி என்னன்னா, ஞானமா பேசணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஞானமா பேசணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஞானமா பேசணும். ஸ்தோத்திரம். இது யாரு குறித்து இங்க சொல்றாருன்னா, புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவாளாம்? தன் வாயை ஞானம் விளங்கத் திறக்கலாள். தயையுள்ள போதகம் அவள் நாவில் மேல் இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். ஞானமா பேசுறவங்க எப்படி பேசுவாங்களா? எப்படி பேசுவாங்களா? தயவா பேசுவாங்க. ஸ்தோத்திரம். பாருங்க இங்க. தன் வாயை ஞானம் விளங்கத் திறக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும்னா, ஞானமா பேசணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஞானமா பேசுறோம்ன்னு சொல்லிட்டு எது எதையோ பேசிடக்கூடாது. பாருங்க. நீதிமொழிகள் 12, 18. ம். ஆ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஞானமுள்ளவருடைய நாவோ ஔஷதம். நீ ஞானமா பேசினீன்னா, அந்த வார்த்தை எப்படி போகுமா மக்களுக்கு? ஔஷதம். ஔஷதம்னா என்னதுங்க? மருந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய காயங்கள என்ன பண்ணும்? மற்றவங்களுக்கு காயங்களை ஆற்றக்கூடிய வார்த்தைகளா அது போகும். ஞானமா நம்ம பேசும்போது அது இருக்கிற வெந்த புண்ணிலேயே வேலை பாய்ச்சு இன்னும் ஆழமா, இன்னும் நொதிக்கிறதாக, இன்னும் பெருசாக்கி விட்டாது அது.
என்ன தெரியுமா பண்ணும்? ஏற்கனவே புண்ணு பெருசா இருக்கா, அந்த புண்ண என்ன பண்ணும் அது? ஆற்றும். நீங்க பேசுற அந்த வார்த்தையானது மருந்தா இருக்கணும். இப்ப நான் பேசுறது என்னன்னா, தேவனுடைய வார்த்தை குறித்து பேசல. நீங்க தேவனுடைய வார்த்தை படிக்க, படிக்க, படிக்க உங்களுக்கு அந்த அந்த ஞானமா பேசக்கூடிய அனுபவம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வேதத்தில் தான் என்ன இருக்கு? என்ன இருக்கு? மருந்து இருக்கு. எடுத்து எத எடுத்து என்ன பண்ணுங்க? அமிர்தாண்டி எடுத்து தடுத்து தடவிக்கங்க. சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? மருந்து. சொல்லுங்க நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி இருக்கணும்? ஞானமா பேசுறவங்க அழகா என்ன பண்ணிடுவாங்க? புண்ண, காயத்த, வீக்கத்த, அல்லேலூயா சீழ ஆத்திடுவாங்க. அல்லேலூயா. நீங்க பேச, 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 பேச நீங்க பேச, பேச அந்த வார்த்தைகள் என்ன பண்ணும்னா, போய் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த காயத்த ஆற்றிடு. அவங்களுக்குள்ள புத்துயிர தூக்கி குடுத்துரும். மற்றவங்களுக்கு புத்துயிர கொண்டு வந்துரும். ஞானமா பேசணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே! பிரசங்கி 3:17 படிங்க பார்க்கலாம். சாரி. ஆ 9:17 சாரி. பிரசங்கி 9:17 மூடரை ஆளும் மூடரை ஆளும் அதிபதியின் கூக்குரலை பார்க்கிலும் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே கேட்கப்படத்தக்கவைகள். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் பாருங்க. யு ஸ்தோத்திரம். மூடர் மூடரை ஆளும் அதிபதியினுடைய கூக்குரலை பார்க்கிலும் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே கேட்கப்படத்தக்கவைகள். ஞானிகள் எப்படி பேசுவாங்களா? எப்படி பேசுவாங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன வார்த்தை? அமெரிக்க ஞானமான வார்த்தை. என்ன வார்த்தை? அமெரிக்கையான வார்த்தை. மூடம் பயங்கர கத்தி, 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 கத்தி. என்னது? மூடரை ஆளும் அதிபதியின் கூக்குரலை பார்க்கிலும் ஞானிகளுடைய அமெரிக்கான வார்த்தை கேட்கப்படும். இங்க பாருங்க, ஒரு ஞானி என்ன பண்றானா பாருங்க. 15, 16 அது பிரசங்கி 9, 15, 16 அதிலே ஞானமுள்ள ஏழை மனிதன் இருந்தான். அவன் ஞானத்தினாலே பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் நல்ல கவனிங்க, ஞானம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். மனுஷன் அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த ஞானி அமெரிக்கான வார்த்தை மூலமா என்ன பண்ணான்னா, 14ஆம் வசனம் சொல்லுது, ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதிலே இருந்த குடிகள் கொஞ்ச மனிதர் அதற்கு விரோதமாய் பெரிய ராஜா வந்து அதை வனைத்துக் கொண்டு அதற்கு விரோதமா பெரிய கொத்தளங்களை கட்டினான். பெரிய ராஜா சிறிய பட்டணத்துக்கு விரோதமா வந்தான். என்ன நடக்குதுன்னா, ஸ்தோத்திரம். பெரிய ராஜா என்ன பண்ணான்னா, அந்த பட்டணத்தை அழிக்க வரான். அழிக்க வந்த உடனே
ஞானமா பேசுற ஒரு ஏழை ஞானி என்ன பண்றான்னா, அந்த பெரிய ராஜா இடத்துல போய் அமைதியா, ஞானமா பேசி அந்த பட்டணத்த காப்பாத்துனானாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ ஆ, ஊ, அக்கு இக்கெல்லாம் சொன்னீன்னா ஒண்ணும் நடக்காது. பிரச்சனை தீரணும்னா ஞானமா பேசணும். உங்க வாயில வந்தது வடை சுடுறதெல்லாம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க. ஆமா. ஞானமா பேசணும். அந்த இடத்துல யோசித்து பேசணும். ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, பிரச்சனை பெருசா இருந்தா கூட, பெரிய ராஜா தான் வந்துட்டான். சின்ன பட்டணத்துக்கு கூட பெரிய ராஜா தான் வந்துட்டான். அந்த சின்ன பட்டணத்திலிருந்து பெரிய அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு பாருங்க. பலத்தை பார்க்க ஞானத்தை பார்க்க என்னது? பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். நீ பலத்த பெரிய பட்டாக்கத்தி, பெரிய ஆயுதம், அம்பு இதெல்லாம் பெரிய பலத்தோடு போய் நிக்கிறது இல்ல. அது பெருசு இல்ல. ஞானமா பேசினீன்னா அதான் பெரிய பலன். உத்தமம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஞானமா பேசணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஞானம் சொல்லுங்க. அ. நீ ஞானமா பேச உனக்கு அமைதி இருக்கும். அமைதியா பேசுவேன். அங்க போயிட்டு ராஜா கிட்ட போயிட்டு நீங்க பெருசா பேச முடியும். கூக்குரல் இட முடியுமா? அல்லேலூயா. அப்ப நடக்கிறது என்ன? அவ்ளோ பெரிய ராஜகிட்ட இருந்து யுத்தம் இல்லாம ரத்தம் சிந்தாம அந்த தன் பட்டணத்தை மீட்டெடுத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு பிரச்சனைகள தீர்த்துக்கணும்னு சொன்னா, சும்மா யோசிக்கணும். உட்கார்ந்து யோசிக்கணும். ஞானமா எப்படி பேசலாம்? ஒரு பிரச்சனை போறதுக்கு முன்பாக உட்கார்ந்து யோசிக்கணும். இந்த பிரச்சனைக்கு போறேன். இந்த இடத்துல நான் என்ன பேசலாம்? இந்த சூழ்நிலையில என்ன பேசலாம்? இந்த வேலையில பிரச்சனை இருக்கு. நான் இதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த ஓனர் கிட்ட எப்படி பேசலாம்? இந்த முதலாளிகிட்ட எப்படி பேசலாம்? இந்த குடும்பத்துல எப்படி பேசலாம்? எங்க குடும்பத்துல எப்படி பேசலாம்? அந்த பிரச்சனைகள் என்ன தீர்வு கொடுக்க முடியும்? ஒரு நாள் ஒருத்தரு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரு வேதத்த வேதத்த எடுத்து பேசின்னுருக்கிறோம் 2 பேரு. ஒரு இந்து இருக்கிறார். அப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கோபம் வந்துச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா, அவரு எங்க எதிரா இருக்கிறவர் மொல்லமா பேசுறாரு. அப்போ பக்கத்துல இருந்த இந்து என்ன தெரியுமா நெனச்சுட்டான்? என்ன தெரியுமா சொல்ட்டான்? "என்ன நீ இப்படி கோவப்படுற?" அப்படின்ட்டான். அல்லேலூயா! அவங்க பேசுறது என்ன வசனம்? தப்பான வசனம் பேசுறாங்க. ஆனா நான் என்ன பண்றேன்? டென்ஷன் ஆனேன். அந்த இந்து மக்களுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. நானும் என்ன பண்ணியிருக்கணும்? சரி வுட்டுட்டு வந்துட்டு தான். அப்ப அந்த இடத்துல நான் கொஞ்சம் அமைதியா பேசியிருந்தேன்னா என்ன பண்ணியிருக்கலாம்? நல்ல பேரு. ஆனா அவங்களுக்கு தெரியாது. என்னது? இந்த ஆளுக்கு தெரியாது. இவனுங்க என்ன பண்ண சண்டை போட்டுக்கிறான். இவன் சண்டை போடுறான் போல இது. ஒரு அல்லேலூயா! பாருங்க நீதிமொழிகள் 15:2 2 வசனம் இருக்கு. நம்ம சொல்லி முடிச்சிடலாம். நீதிமொழிகள் 15:2 ஞானிகளுடைய நாவு அறிவை உபயோகப்படுத்தும். மூடருடைய வாயோ சொல்லுங்க புத்தியினத்தை சொல்லுங்க புத்தியினத்தை மூடன் யாரு? மூடன் யாரு? நல்லவனா? ஞானிகளுடைய நாவு அறிவை பிரயோஜனப்படுத்தும். மூடனுடைய நாவு வாயோ புத்தியினத்தை கக்கும். எது கக்கும்? கக்குமாயிரும். யாரு? கத்திக்கினே இருக்க வேண்டியதுதான். கர் 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 கர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். அறிவை பயன்படுத்துறோம். சொல்லுங்க பார்க்கலாம். அறிவு. சொல்லுங்க பார்க்கலாம். அறிவு. அறிவு தரும் வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கடைசியா நான் ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். கடைசியா அந்த வசனத்த நீதிமொழிகள் 29:8 பரியாசக்காரர் பட்டணத்தின் தீக்கொளுத்தி விடுகிறார்கள். ஞானிகளோ ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஞானிகளோ ஞானிகளோ குரோதத்தை விலக்குகிறார்கள்.
அல்லேலூயா! பரியாசம் பண்றவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? கொளுத்தி விட்டுருவான். ஸ்தோத்திரம். பரியாசக்காரன் வந்தான்னா என்ன பண்ணுவான்? வீட்டெல்லாம் கொளுத்தி விட்டு போயிடுவான். ஒரு ஒரு பிரச்சனை அப்டின்னா, அந்த பிரச்சனைக்கு பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே சிரிச்சுக்கினே இருப்பான். இந்த பரியாசக்காரன். சிரிப்பு ஏத்திக்கினே இருப்பான். அந்த முட்டாளுக்கு அங்க என்னது? ஆ பிரச்சனை உள்ள இடம் மாத்திரம் இல்ல. அது சாவி வீட்டாண்ட கூட ஒரு சிரிப்பான். முட்டாள பார்த்துருக்கிறேன் நானு. எனக்கு தெரிஞ்ச ஆளுக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல பெ 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 அல்லேலூயா! அங்க தான் சிரிப்பான். அங்க என்ன பண்ணும், இருக்கிற பிரச்சனைய தீக்கொளுத்திட்டு என்ன பண்ணிடுவான், அப்படியே வாயிலிருந்து வரும் வார்த்தை. அதான் வேதம் சொல்லுது, வாய் என்னவா நெருப்பாம். பெரிய காட்ட என்ன பண்ணுது, கொளுத்து. அது நம்ம பரியாசக்காரன் பட்டணத்த என்ன பண்றான், தீக்கொளுத்திடுவான். அவன் பண்ற கிண்டல், கேலி, பரியாசம் பார்த்தீங்கன்னா, ஐயோய்யோய்யோ! இருக்கிறவனெல்லாம் சாவடிச்சுருவான். நல்லா அமைதியா இருக்கும் அந்த இடம். பார்த்தீங்கன்னா, கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி, பிரச்சனைய வர வச்சு, இது பண்ணி விட்டுருவான். ஆனா ஞானம் உள்ளவனோ சொல்லுங்க பார்க்கலாம். நெறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். நான் சொல்லி முடிக்கிறேன். நெறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். என்னன்னா, ஸ்தோத்திரம். ஒரு 4 பேர் கூடுனாலுமே, அமைதியா இருக்கிற ஆள வச்சுக்க மாட்டாங்க. அங்க யார தான் வைப்பாங்க? இந்த மாரி முட்டாள் மாரி பேசி பரியாசம் பண்ணி, கிண்டல் கேலி பரியாசம் பண்றவன தான் வைப்பாங்க. "ஏன் அவரு வரலையா? ஏன் அவரு வரலன்னா?" பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியம் பேச மாட்டாரு. எல்லாம் முட்டாள்தனமான வார்த்தைகள, பரியாசம் பண்ற வார்த்தைகள, பிரச்சனைய உண்டாக்குற வார்த்தைகள, அவங்கள குறை சொல்லி, இவங்கள குறை சொல்லி, அவங்கள கேலி பண்ணி, இவங்கள கேலி பண்ணி, இது போல வார்த்தைகள் பேசும்போது அத கேட்டு, கேட்டு ரசிக்கிற ஆட்கள தான். அங்க டைம் பாஸ் ஆகும். பார்த்திருக்கீங்களா? ஆனா மதிப்பு யாருக்கு தெரியுமா இருக்கும்? உம்முன்னு இருக்கிறவன பார்த்து மதிக்க மாட்டான். அவன் தான் ஞானம். அவன் தான் பிரச்சனைய தீர்ப்பான். இவன் கொளுத்தி விட்டு போயின்னே இருப்பான். அல்லேலூயா! என்னது? ஆமா. பரியாசக்காரன். சொல்லுங்க பார்க்கலாம். பரியாசக்காரனா இருக்கக்கூடாது. ஆ சொல்ல மாட்டீங்களே! பரியாசக்காரன் பட்டணத்தை தீக்கொளுத்துகிறான். ஞானவானோ குரோதத்தை விலக்குகிறான். ஸ்தோத்திரம். பரியாசக்காரன் வருவான். அண்ணன் தம்பிக்கு சண்டைன்னு சொன்னா, ஃப்ரெண்டுங்களுக்கு சண்டைன்னா என்ன பண்ணுவான்னா, என்ன பண்ணுவான்? ஆ பரியாசக்காரன் வருவான். அப்படியா? ஆ ஆமாம்பா பிரதர் இப்படி பேசிட்டேன் பிரதர் என்னத்துக்கு? இருக்கிற பிரச்சனைய பிரிச்சு விட்டு போயிடுவான். ஆனா ஞானி வர என்ன தெரியுமா? எல்லாத்தையும் மறைச்சு, ஒண்ணு ஒண்ணும் இல்லப்பா. தம்பி தானப்பா, அண்ணன் தானப்பா. ஒண்ணு சேருங்கப்பா. குரோதத்தை எடுத்து போட்டுருவான் பேசி. அல்லேலூயா! எப்பேர்ப்பட்ட ஆளையும் வசப்படுத்திப்பான். சொல்லுங்க அந்த வார்த்தை எப்படி இருக்கும்? அன்னைக்கு அவன் இப்படி பேசுனான். அன்னைக்கு இவன் இப்படி பேசுனான். இவன் பேசுற வார்த்தை அந்த காயத்த என்ன பண்ணான்? ஆற்றும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஔஷதம். சொல்லுங்க ஔஷதம். ஔஷதம் நல்ல மருந்து. சொல்லுங்க நல்ல மருந்து. ஹல்லேலூயா! அப்ப அருமையானவர்களே, ஞானமா பேசணும். சொல்லுங்க ஞானமா பேசணும். அறிவ பயன்படுத்தணும். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஸ்தோத்திரம். என்ன பண்ணணும்? ஆமா, ஸ்தோத்திரம். பவுடரு எண்ணெய் போல இருக்கணும். திராட்சை ரசம் போல இருக்கணும். அல்லேலூயா! ஆமா, ஸ்தோத்திரம். அது என்ன பண்ணுமா? திராட்சை ரசமா எண்ணெய் என்ன பண்ணுமா? காயங்களை ஆற்றும். மருந்தாக செயல்படும். நொதிக்கிற அந்த ஆ ஸ்தோத்திரம். அந்த புண்ணை ஆற்றும். அல்லேலூயா! எல்லாரும் எழுந்திட்டு போமா. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கடைசியா ஒரு வாட்டி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த வார்த்தைய சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன? வாய அடக்க நம்ம என்ன பண்ணணும்? விவாதத்த விட்டுருங்க. ஆபிரகாம் விவாதத்த விட்டுட்டார். வி விவாதத்த விட்டுட்டாரு. 2வது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. 3வது தீர்மானம் பண்ணுங்க. 4வது நல்ல வார்த்தை பேசுங்க. 5வது ஞானமா பேசுங்க. ஞானமா பேசுங்க. அல்லேலூயா! ஞானம் விளங்க திறக்கிறார். நல்ல தயவுள்ள போதனை வாயில் இருக்கும்.
ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, எனக்கு இத உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம்.